சொல்லும் என்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சுவாமி? இவ்வளவு நேரம் பேசுனீங்க சரி, அது என்ன கூட்டி கொடுக்குறோம்னு கேக்குறீங்க ஒரு நாடகரை பார்த்து? அப்ப கூட ரோசப்படாம தான் நிக்கிறாரு உங்களுக்கு. இல்லம்மா இப்படிதான் நான் இல்ல, எனக்கு கோவம் வந்தது. சரி பச்சை பிள்ளை போனா போதுன்னு நான் விட்டேன். ஆனா இப்பதான் என் தன்மானத்தை நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. சாதாரண காத்த வாழ்ற பிள்ளை எவ்வளவு வாய் துணுக்கு இருந்தா இந்த வார்த்தை சொல்லலாமா? படி உங்க அப்பா உங்க அண்ணன் அப்படித்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாவா? சரியில்லை. அது என்ன பேச்சு? பாடுறியே பேசுறியே சரி. அவர் கேட்டாக்கு நீங்க பதில் சொன்னீங்க, நீங்க கேட்டாக்கு அவர் பதில் சொன்னாரு. பாடு நீங்க கலை பாட்டு சரி. கூட்டி கொடுக்கறவங்க எப்படிமா கேட்கலாம்? அவர் யார் தெரியுமா? நினைச்ச நேரம் ஈரேழு நம்ம போக முடியுமா? முடியாது. 18 புராணத்துல உள்ள அவரை பார்த்து கூட்டி கொடுக்கறோம்னு சொல்றியா? எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணவர். இவ்வளவு ஏமா மகாலட்சுமி அந்த படத்துக்கு அனுமதி இல்லாம போகக்கூடியவர். நீங்க நானும் போக முடியாது. அவரை ஒரு முனிவரை பார்த்து கூட்டி கொடுக்கறோம் அவரை கேட்கலாமா? கேட்க கூடாது. பேசுறீங்களா? பாடுறீங்களா? வாய்கிலிய யார் காரணம்? யாரு? அவங்க அம்மா கலைவாணி. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குறா அவங்க அம்மா கலைவாணி. அவங்க பிள்ளை அவரு. அவரை பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அவரை போய் கூட்டி கொடுக்குறோம்னு கேட்கறியாமா? அப்பா தகப்பா, உங்களுக்கு கொரோனா வரைக்கும் மானாமரில் சோறு போட்டு கூட்டியாந்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செய்யறாரு. ஏப்பா அந்த அம்மா ஒரு தடவை கேட்டுச்சு, அதுவே யாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்க 9 தடவை இதைத்தான் தாத்தா அப்படி நொறுக்கி விட வைக்க கீழே வச்சிருங்க. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னைய நாடகம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, திருமணம் காட்சிகளே சத்திய